wake up at night feeling thirsty. I want to get some water. I start looking for my slippers under the bed. Oh my God, there is a tiger under my bed. Now, what should I do? Should I call Mama? What if the tiger roars? And Vinay were in the garden. There was tints of paint everywhere. There was white paint and red paint and green paint and blue paint and yellow paint. The painters was busy. One painter was on a ladder. Another was hanging from the roof on a swing. Can we help? Asked Veena and Vinay. The painter gave each of பிப்பெட்டின் மூலம் கொடுக்கப்பட்ட திரவங்களின் கன அளவை அளவிட போறோம். நிறமற்ற மற்றும் நிறமுள்ள திரவம். நிறமற்ற திரவம் நீர், நிறமுள்ள திரவம் பொட்டாசியம் பெருமாங்கனேட் கரைசல். பிப்பட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து பிப்பட்டை நல்லா தண்ணியில கழுவிக்கலாம். பிப்பட்டை நல்லா தண்ணியில கழுவுனதுக்கு அப்புறம் தண்ணி உறிஞ்சிக்கலாம். ஆள்காட்டி விரலின் மூலம் மேலே மூடிட்டோம்னா கீழே வந்து தண்ணி வராது. இந்த மார்க்கிங் வரைக்கும் 20 மில்லி நம்ம வந்து அந்த ஆள்காட்டி விரலோட அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம்னா அந்த நமக்கு வந்துடும். அளந்தாச்சு. இந்த பீக்கர்ல ஊற்றிக்கலாம். பீக்கர்ல அந்த தண்ணியை வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த ஆள்காட்டி விரலோட அழுத்தத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம்னா தண்ணி வந்து பீக்கர்ல போயிடும். அடுத்து பொட்டாசியம் பெருமாங்கனேட் செய்ய போகிறோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை அளக்கணும். பிப்பட் வச்சு இப்போ நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு நல்லா அழுத்திப்போம். இப்போ பிப்பட்டில் இருக்க அந்த கோட் அளவுக்கு நம்ம பெர்மாங்கனேட் கரைசல் எடுக்கணும். இப்போ கரெக்டாக பெர்மாங்கனேட் கரைசல் 20 மில்லி இருக்குது. இப்போ பீக்கரில் அழுத்தி பார்ப்போம். மெதுவாக இந்த ஆள்காட்டி விரலை எடுத்தால் அப்படியே பிப்பட்ல இருந்து பெர்மாங்கனேட் கரைசல் வெளியேறும். சரியாக 20 ml இருக்கிறது. நன்றி. ஃபர்ஸ்ட் லெசன்ல உறவுகளின் சார்புகள் மெய்மதிப்பு சார்பு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் மீட்டர்லேயே நமக்கு வந்து இது வரப்போகுது. அதனால என்ன பண்ணுறோம், அது ஒரு ரிவிஷனாக இருக்கும். சரியா, ரிவிஷனாக எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி மெய்மதிப்பு சார்புகளில் இருக்கக்கூடிய உறவுகளில் வரும்போதுன்னா, உறவுகளின் சார்புகளில் வரும்போதுன்னா இருக்கக்கூடிய மெய்மதிப்புகள் வரும்போது உங்களுக்கு தெரியும். இயலெண்கள் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும்,
மெய்மதிப்பு சார்பு சொல்லும்போது இயலெண்கள், அடுத்தது முடியெண்கள், முடுக்கள், அப்புறம் விகிதமுறு எண்கள், மொத்தமா இருக்கக்கூடிய எல்லாமே சேர்த்து தான் இது எண் மதிப்புன்னு சொல்றாங்க. மெய்யெண் சார்புடன். அடுத்தது இது இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்னா 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்ல என்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த முடி எண்கள், முடுக்கள், அடுத்தது இந்த விகிதமுறு எண்கள் எல்லாமே சேர்த்து வரக்கூடியதுன்னா இந்த 5 மார்க்ஸ். அடுத்தது சார்புகள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா சார்பு f ஆனது a இருந்து b க்கு போகும்போது மெய்மதிப்பு சார்பு இல்லை. f இன் வீச்சகமானது r எனும் மெய்யெண்களின் உட்கணமாக இருக்கும். r என்கிற ரிலேஷன். சரியா? அப்ப என்னன்னா இது இருக்கக்கூடிய உட்கணமா இதுக்குள்ளதான் எல்லாமே அமைஞ்சிருக்கும். இது மதிப்பகம்னு வீச்சகம். அதுதான் இங்க சொல்றாங்க f of a subset r for every belongs to r அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது இப்ப பயிற்சி 1.4ல முதல் கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. அடுத்தது முதல் கணக்கு என்னன்னா சார்பு f ஆனது பிராக்கெட்ல க்ளோஸ் பிராக்கெட் -5 -5, 9 க்ளோஸ் பிராக்கெட் goes to r என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. எப்படின்னா f of x என்ன இருக்கு 6x plus 1 semicolon -5 less than or equal to x less than 2. அதே மாதிரி 5x square minus 1 2 less than or equal to x less than 6. அதே மாதிரி 3x minus 4 6 less than or equal to x less than or equal to 8. பின்வருவனவற்றை பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க f of -3 plus f of 2. முதல் क्वेश्चन. இரண்டாவது क्वेश्चन f of 7. அடுத்தது f minus f of 1. third one is 2f of 4 plus f of 8. fourth one is 2f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -6. இப்போ இதெல்லாம் நாம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா எத்தனை ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா 3 ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவே இந்த ஒவ்வொன்றுக்கு எது எது வருதுன்னு தெரிஞ்சு நாம என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும். சரியா? அப்போ இந்த சார்பு எதுக்குள்ள தான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த f என்னோட -5, 9 தான் இந்த நம்பர் எல்லாமே அமைஞ்சிருக்குது. அப்போ எண் கோடு நமக்கு தெரியும். எண் கோடு நம்மளுக்கு தெரியும். அந்த எண் கோடு எப்படி போடுறோம்னா -5 இருந்து 9 வரைக்கும் போடுறோம். -5 இருந்து 9 வரைக்குமே போட்டுட்டு -5 இருந்து 9 வரைக்கும் போட்டுட்டு அந்த -5 இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து எந்தெந்த ஃபார்முலாக்கு எந்தெந்த நம்பர் வரும்னு நம்ம போடணும். இப்போ என்ன -5 இருந்து என்ன பண்ணிருக்காங்க -5 இருந்து 9. சரியா? இப்போ 9 வரைக்கும் இருக்கக்கூடிய வந்து 9 வரைக்குமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார்முலாவுக்குமே நாம என்ன பண்றோம் எந்த நம்பர் எதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா -5 less than or equal to x less than 2. இந்த less than போட்டாலே l சேர்த்து இருக்கக்கூடியது less than 2. கீழே ஒரு கோடு போட்டுருக்காங்க. அந்த கீழே கோடு போட்டிருந்தா என்ன அப்படின்னா -5ன்னு சேர்ந்து இருக்கக்கூடியது. அதிலிருந்து எது வரைக்கும் இருக்கக்கூடியது x விட இது 1. அதாவது மாத்தி சொல்றீங்க x வந்து என்ன ஆகுதுன்னா -5 விட சின்னது. அதே நேரத்துல x 2 விட அப்படி சொல்றாங்க. இப்போ என்னன்னா -5 -4 -3 -2 -1 இந்த நம்பர் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 6x plus 1. அடுத்தது இரண்டாவது என்னன்னா 2 less than or equal to x less than 6. அப்ப 2 less than சொல்ல போதுன்னா 2 இருக்குது. 2 விட பெரிய நம்பர். ஆனா அதே நேரத்துல 6 விட சின்ன நம்பர். அப்ப 2 விட பெரிய நம்பர் இருக்கும்போது இதுல இன்னொரு கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா less than or equal to கொடுத்தாங்க. அப்போ ரெண்டுமே அடங்கும்.
அப்போ 2 மடங்கு வந்து 2 இருந்து 3 4 5. அடுத்து வரக்கூடியது என்னன்னா 6 இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடியது 3x - மூணாவது இருக்குது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா f of -3. அப்போ -3 வரக்கூடிய நம்பர் இங்க இருக்குது. சரியா? அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோமா? 6x + 1. அப்போ f of -3 = 6x + 1. அந்த x போட வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? -3 போடும்போது 6 பெருக்கல் -3 வந்து -18 + 1 வரும்போது -18. ஏன்னா வெவ்வேறு புள்ளியா இருக்கிறதுனால கழிச்சுக்கிறோம். -18. சரி, அடுத்து f of 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் எங்க இருக்கு பாரு? 5x - 1. இந்த ஃபார்முலா நமக்கு இருக்கு. அப்போ அந்த x போட வேண்டிய இடத்துல 2 போடுறோம். 2 போடும்போது 2 ஸ்கொயர் 4 ஆயிடுச்சு. 5 பெருக்கல் 4 என்ன ஆகுதுன்னா 20. 20 - 1 19. அப்போ இது ரெண்டையும் கூட்டலாம். கூட்டும்போது என்ன -17 + 19. இது வெவ்வேறு புள்ளியா இருக்குது. அதனால